அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் RSS ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். RSS ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பி பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறார். இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இந்த கருத்தில் உடும்புப்பிடியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதனால் என்ன பாதிப்பு நேர்ந்தாலும் இழப்பு நேர்ந்தாலும் சேதமடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.